யாருக்குமே வராத மனசுங்க. சுயநலவாதிகளையும் கண்ணீர் சிந்த வைத்த வீடியோ. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் 36 வயசான ராஜேஷ். இவர் ஒரு தொழில்முறை நீச்சல் மற்றும் சாகச பயிற்சி வீரரா இருந்திருக்கார். இந்த நிலைமையில கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பெய்த கனமழையால கண்ணூர் காரியங்கோட்டு ஆற்று பகுதியில திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கடுமையான வெள்ளப்பெருக்குல பெண்ணின்னு 61 வயசு முதியவர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. ஒரு முதியவர் வெள்ளத்துல சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ் தன்னோட நண்பர்களோட மீட்பு பணிக்காக போயிருக்காரு. அப்போ ராஜேஷ் தன்னோட உயிரை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம எப்படியாவது நாம அந்த முதியவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்த முதியவரை காப்பாத்துறதுக்காக துணிச்சலா ஆத்துல குதிச்சிருக்காரு. குதிச்சது மட்டும் இல்லாம முதியவரை நம்ம எப்படியாவது உயிர் பழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அணிந்திருந்த உயிர் காக்கக்கூடிய உடைய கழற்றி அவருக்கு மாட்டி விட்டுருக்காரு. இதுல என்னதான் முதியவர் பத்திரமா மீட்கப்பட்டாலும் கூட உயிர் காக்கக்கூடிய உடைய கழற்றி கொடுத்த ராஜேஷ் அதிக நீரோட்டம் காரணமா வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் தீவிரமா ராஜேஷை தேடிக்கிட்டு இருந்த நிலைமையில 3 நாட்களுக்கு பின்னாடி அவரோட உடல் தான் மீட்கப்பட்டிருக்கு. எப்படியாவது மத்தவங்க உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட உயிரை துச்சமா மதிச்சு தியாகம் செஞ்ச ராஜேஷோட செயல் கேரள மாநிலம் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பலரையும் கண்ணீர் சிந்த வச்சிருக்கு. இது தொடர்பான ஏஐ வீடியோ இணையத்துல வைரலாகி கலங்க வச்சுக்கிட்டு வருது. அதே மாதிரி ராஜேஷ் 2018ஆம் வருஷம் கேரளத்துல ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் 2024ஆம் வருஷம் வயநாடு நிலச்சரிவுல பல உயிர்களையும் காப்பாத்தினவர் அப்படிங்கிறத நாம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும்.